எல்லா துறைக்கும் எல்லா பொருளுக்கும் தர கட்டுப்பாடு இருக்கு. நம்மளே அறியாம எல்லா பொருளுக்கும் தரம் இருக்கான்னு கேள்வி கேட்கிறோம். ஏன்பா இந்த அரிசியில கல்லு இருக்காதுல்ல? ஏமா இது கலப்படம் இல்லாத கோதுமை தானே? ஏங்கா இந்த ஷாம்புல முடி கொட்டிடாதுல்ல? எந்த பங்க்ல பெட்ரோல் போடணும்னு கேட்கிறோம். பைக் வாங்கணும்னா கூட 4 பேர் கிட்ட கேட்கிறோம். புள்ளி எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த காலேஜ்ல சேர்க்கணும், அந்த காலேஜ்ல எவ்வளவு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னு கேட்கிறோம். ஏன் ஒரு பேனா வாங்கணும்னா கூட 4 தடவை கிறுக்கி பார்த்து தான் வாங்குறோம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் கேள்வி கேட்கிற நாம ஒரு விஷயத்துல மட்டும் கேட்கறது இல்ல. ஓட்டு போட்டு சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்கும் போது 5 மணி நேரம் வெறும் 5 மணி நேரம் எறிகிற கொசுவத்திக்க கூட எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். இதுல அதிகமா புகை வந்துடாதுல்ல? அது என் தொண்டை ஒண்ணு பண்ணிடாதுல்ல? எல்லா கொசுவ செத்துரும் இல்ல? ஆனா அதே 5 வருஷம் நாம தேர்ந்தெடுக்கிற சிஸ்டம் தரமா இருக்கான்னு கேட்டிருக்கோமா? கேட்டதும் இல்ல, யோசிச்சதும் இல்ல. என் டிமாண்ட் ஒண்ணுதான், கேள்வி கேளுங்க. பணம், பயம், ஜாதி, மதம், கம்யூனிட்டின்னு பார்த்து ஓட்டு போடுறதை விட்டுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரவனோட தரத்தை கேள்வி கேளுங்க. உன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியும், என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. என் பிள்ளையோட படிப்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க. படிச்சவ வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மருத்துவத்தை இலவசமா கொடுப்பியான்னு கேளுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க கேள்விக்கான வெயிட் பண்ணும். அதுதான் இந்த ஓட்டு வேலைக்கு இருக்கிற பவர்.